வெல்கம் டு kanishcraft. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வாட்டர் பாட்டில் வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன கிராஃப்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலோட இந்தமாரி ரேப்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கிழிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தமாரி மேலே மட்டும் பாட்டமில் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கட் பண்ணும் போது உங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சிசர் அப்படிங்கிறனால கத்திங்கிறனால உங்கள் கையில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஹெல்ப் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 4 பாட்டில்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் 4மே கட் பண்ணி வச்சுட்டேன். நான் முன்னே எப்படி கட் பண்ணணும் அந்தமாரி. உங்களுக்கு என்ன எவ்வளோ பாட்டில் இருக்க வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். பாருங்கள், இப்போ வந்து அதில் நம்ம வந்து டிசைன் போட்டுக்கலாம். ஒயிட்க்கு மேட்சிங்காக பிளாக் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் கலரில் வந்து சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி டிசைனே இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு எந்த டிசைன் தெரியுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே அந்தமாரி தான் பண்ணியிருக்கேன். எல்லா டிசைனுக்குமே நான் வந்து பிளாக் ஒயிட் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணல. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கிறேன். நம்ம வேஸ்ட்டாக பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தூக்கி போடுற பாக்ஸ், அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்படி செமி சர்க்கிளில் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கலர் டேப் போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே பார்டர்லையும் கீழேயும் இந்தமாரி தான் நான் எல்லாத்துக்குமே ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ நாம் வந்து கீழே வந்து கீழே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி அடுக்கி வச்சுட்டு நம்ம உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங் ப்ரஷ், டூல்ஸ், அதுக்கப்புறம் பென்சில்ஸ் இதெல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் தான் போட்டிருக்கேன். என் கிராஃப்ட் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் எடுத்து செய்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.